அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் வெளிச்சத்திற்காக சோலார் பேனலை எவ்வாறு அசெம்பிள் செய்வது மற்றும் இணைப்பது என்பது பற்றி விவாதிப்போம். குறிக்கோள்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்று சொன்னால், 1. ஒரு பேனலுக்கான சீரிஸ் பேரலல் காம்பினேஷனை உருவாக்க தேவையான செல்களின் மொத்த எண்ணிக்கையை கணக்கிடலாம். 2. 4 LED விளக்குகளை 12 வோல்ட் 3 வாட் விளக்கில் தேவையான இடத்தில் பொருத்தலாம். 3. பேனலில் இருந்து ஆய்வகத்தில் உள்ள ஒளிக்கு வயரை சர்க்கியூட் செய்தல். 4. ஆய்வகத்தை ஒளிரச் செய்ய கட்டுப்பாட்டு மற்றும் பாதுகாப்பு சாதனங்களுடன் பேனல் போர்டை சரி செய்யலாம். 5. மிட் கிளாம்ப் மற்றும் ரூஃப் டாப்பில் சோலார் பேனல்களை அசெம்பிள் செய்து நிறுவலாம். இந்த பயிற்சிக்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை ஏற்பாடு செய்வோம். 1. பயிற்சியாளர் டூல் கிட். 1. 2. பொருத்தமான ட்ரில்லிங் ஹேமரிங் மெஷின் ஒரு செட். 3. சோலார் பேனல் 15 வாட் 12 வோல்ட் 1. 4. சோலார் செல்ஸ் 0.45 வோல்ட் 125 மெகாவாட் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் 540 செல்ஸ். 5. இணைக்கும் கம்பிகள் 1 ஸ்கொயர் மில்லிமீட்டர் PVC கேபிள் தேவையான அளவு. 6. ஒரு ஸ்விட்ச் கொண்ட கேங் பாக்ஸ் 250 வோல்ட் பை 5 ஆம்பியர். 4. 7. வயர்டு சோலார் செல்களை சரிசெய்ய பொருத்தமான பேனல் ஃப்ரேம். 4. 8. LED லேம்புடன் ஷேட் அண்ட் ரெஃப்ளெக்டர் 12 வோல்ட் பை 3 வாட். 4. செயல்முறை. பணி 1. ஒரு பேனலை ஒளிரச் செய்ய தேவையான செல்களின் எண்ணிக்கையை கணக்கிடவும். லேம்ப் வோல்டேஜ் 12 வோல்ட் மற்றும் பவர் 3 வாட் என்று வைத்துக்கொள்வோம். 1. சீரிஸ் குரூப்பில் உள்ள சோலார் செல்களினுடைய எண்ணிக்கையை தீர்மானிப்போம். சீரிஸ் குரூப்பில் உள்ள ஒட்டுமொத்த செல்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு தேவைப்படக்கூடிய வோல்டேஜ் பை வோல்ட் செல். 1 செல் ஈக்குவல் டு 0.45 வாட் அண்ட் 57 மில்லி ஆம்பியர் ஈக்குவல் டு 12 வோல்ட் பை 0.45 ஈக்குவல் டு 27 cells. 27 into 0.45 equal to 12.15 volt. Considering line losses voltage of 0.15 V taken as an extra 0.15 volt taken for line lines. சரியான 250 மில்லி ஆம்பியருக்கு தேவையான ஒட்டுமொத்த சீரிஸ் குரூப்பினுடைய எண்ணிக்கை ஈக்குவல் டு ஒரு விளக்குக்கான தேவையான கரண்ட் டிவைடட் பை ஒரு சீரிஸ் குரூப்பிற்கான கரண்ட். LED லேம்பிற்கு தேவை 250 மில்லி ஆம்பியர் ஈக்குவல் டு 250 மில்லி ஆம்பியர் அப்பான் 57 மில்லி ஆம்பியர் ஈக்குவல் டு 4.38 இஸ் ஈக்குவல் டு 5 குரூப்ஸ். பணி 2. சோலார் பேனல் மற்றும் அதன் இன்ஸ்டாலேஷனை அசெம்பிள் செய்தல். படி 1. சோலார் செல்களை சேகரித்து சீரிஸ் இணைப்பை உருவாக்கவும். 27 செல்கள் சீரிஸில் பேனல் போர்டில். படி 2. சீரிஸ் இணைப்பின் 5 எண்களை தயாரித்து அவற்றை இணையாக இணைக்கவும். படி 3. மொத்தம் 4 ஒத்த சோலார் பேனல்களை உருவாக்கவும். படி 4. பொருத்தமான இடங்களை கண்டறிந்து சூரிய ஒளி நேரடியாக விழும் கூரையின் மேல் பொருத்தவும். மரங்கள் மற்றும் கட்டிடங்கள் போன்றவற்றின் நிழல்களுக்கு அடியில் பேனல்களை பொருத்தும் இடங்களை கண்டறியவும். பணி 3. விளக்குகள் மற்றும் கேங் பாக்ஸை சரி செய்யவும். படி 1. 4 பேனல்களுக்கும் சோலார் பேனலில் இருந்து முடிந்தவரை குறுகிய லேம்ப் நிலையை கண்டறிந்து அதனை மாற்றவும். படி 2. பேனலை கேங் பாக்ஸ் மற்றும் லேம்பை நேர்த்தியாக இணைக்கவும். வயரிங் PVC கான்டியூட் அல்லது PVC கேசிங் மற்றும் கேப்பிங்கில் செய்து அழகியல் தோற்றத்தை கொடுக்கலாம். படி 3. லேம்ப் அசெம்பிளியை சரி செய்து சுவிட்ச் கட்டுப்பாட்டுடன் வயரிங் முடிக்கவும். படி 4. ஏதேனும் குறுகிய அல்லது ஓபன் சர்க்கியூட் பிழைக்கு வயரிங்கை சோதிக்கவும். படி 5. பேனல் டெர்மினல்களுடன் கம்பியை இணைத்து லேம்ப் டெர்மினலில் வோல்டேஜை அளவிடவும். படி 6. விளக்கை இணைத்து வெளிச்சத்திற்கு சுவிட்சை இயக்கவும். படி 7. உங்கள் பயிற்றுவிப்பாளரின் ஒப்புதலுக்காக அவரிடம் புகாரளிக்கவும். பணி 4. மிட் கிளாம்ப் ரூஃப் டாப்பில் சோலார் பேனலை அசெம்பிள் செய்து இன்ஸ்டால் செய்யவும். படி 1. சோலார் பேனல் நிறுவலுக்கு நிழல் இல்லாமல் கூரையை தேர்ந்தெடுக்கவும். படி 2. சோலார் பேனல்களை நிறுவும் திசையானது சோலார் பேனலை ஏற்றுவதற்கு அதிக சூரிய கதிர்களை பெறுகிறதா என்பதை சரிபார்க்கவும்.
சூரிய ஒளி கதிர்கள் எல்லா நாட்களிலும் முடிந்தவரை கிடைக்கும் சோலார் பேனல்களை நிறுவ கூரையின் ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கவும். சோலார் பேனல்களை கூரையின் மீது அல்லது ஸ்டாண்டில் நாம் பொருத்தலாம். அல்லது சூரியனின் நேரடி கதிர்களை அணுகக்கூடிய நிலையை அதிகரிக்க ஒரு கோணத்தில் நாம் பொருத்தலாம். படி 3. M8x25 கான்டாக்ட் பேஸ் பைப் கொண்ட கான்ட்ராக்ட் பைப்பை சேகரிக்கவும். படி 4. M8x25 ஸ்க்ரூ மூலம் கான்டாக்ட் சப்போர்ட் பைப் மற்றும் கான்டாக்ட் பைப்பை சரி செய்யவும். படி 5. 2 நிலையான டைடல் ரேக்கை எடுத்து அவற்றை ரெயிலில் வைக்கவும். படி 6. ரேக்கில் ஒரு பேனலை வைத்து 2 எண்ட் கிளாம்புகளை பயன்படுத்தி அதை பிடித்து சரி செய்யவும். ரயில் டிஸ்டன்ஸ் கட்டாயம் என்பதை கவனத்தில் கொள்ளவும். படி 7. மாடியூல்களை ஒரு மிட் கிளாம்ப் மற்றும் எண்ட் கிளாம்ப் மூலம் நிறுவவும். படி 8. பேனல்களுக்கு இடையே மிட் கிளாம்பை பொருத்தி பேனலை நிறுவவும். படி 9. அதிகபட்ச சக்தியை உற்பத்தி செய்ய கையேட்டின் உதவியுடன் சோலார் பேனல்களுக்கான சிறந்த சரியான கோணத்தை தேர்ந்தெடுக்கவும். படி 10. துளையிடும் இயந்திரத்தின் உதவியுடன் கூரையில் துளையிடவும். படி 11. ஸ்க்ரூக்கள் உதவியுடன் ஃப்ரேமை சரி செய்து ஃப்ரேமில் பேனலை வைக்கவும். ரீகேப்: இதுவரை ஒரு சீரீஸ் பேரலல் காம்பினேஷனை உருவாக்க தேவையான மொத்த செல்களின் எண்ணிக்கையை